வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடுங்க. வெள்ளை சாப்பாடு. அதாவது சாப்பாடு கொஞ்சமாக வடிச்சிட்டேன், குக்கரில் வைக்கல, வடித்த சாப்பாடு. அதுக்கப்புறம் இது வந்து புதினா ஊறுகாய், புதினா துவையல்னு சொல்லுவோம். புதினா துவையல். இது வந்து மீன் ஊறுகாய். பக்கத்துட்டு பையன் ஊருக்கு போயிருந்தான், அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்களாமா. அதனால் சாப்பிட்டு பாருங்கள் சேச்சி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு கொடுத்தான். சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மீன் ஊறுகாய். இது வந்து கருவாடு தொக்கு. இது நான் செஞ்சது. இதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து எரிசேரியாமாங்க. இது கூட பக்கத்து வீட்டு பையன்தான் கொண்டு வந்திருந்தான். மோர்க்குழம்பு. நம்ம ஊர் மோர்க்குழம்புக்கு பேர் அங்கே எரிசேரியாமா, கேரளாவில். இது பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எரிசேரி லைட்டாக புளிப்பாக இருக்குது. நம்ம ஊர் மோர்க்குழம்புக்கு பேர் அங்கே வந்து எரிசேரியாமா. நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கேரளா சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் புதுசாக கேள்விப்படுறேன் எரிசேரினா என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம சாப்பிட்டு பாருங்கள், நிறைய கொண்டு வந்திருக்கான் பாட்டில் நிறைய. சாப்பிட்டு பாருங்கள் சேச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் சரின்னு இது மட்டும் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஊறுகாய், மீன் ஊறுகாயும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாக இன்றைக்கி கேரளா டிஷ் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சிப்ஸு கொண்டு வந்து கொடுத்தான். சிப்ஸு கொஞ்சோண்டு போதுன்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சோண்டு. அவன் நிறைய கொண்டு வந்துருக்கான், கெஞ்சுறான், வேண்டாண்டா நீ வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கலனா கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கொடுத்து விட்டுச்சாம்மா, சேச்சிக்கு கொடு அப்படின்னு சொல்லி. அதனால் கொடுத்துருக்கான். இன்றைக்கி வந்து சிப்ஸு. இது வந்து நம்ம வீட்டு ரசம், நான் வச்சது ரசம். அப்புறம் இங்கே பாருங்க, மோர். அதுக்கப்புறம் மோர் குழம்பு. அதான் மோர் குழம்புக்கு பேர் எரிசேரி. நல்லா இருக்குல்ல சொல்கிறதுக்கு, எரிசேரி. சூப்பராக இருக்குது, எரிசேரி. அதுக்கப்புறம் துவையல், மீன் ஊறுகாய். எத்தனை பாருங்கங்க இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பாருங்கள். அப்புறம் கருவாடு தொக்கு. இது எல்லாமே இன்றைக்கி ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். யார் யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கே. இத்தனை வெரைட்டி இன்றைக்கி கடவுள் வந்து எனக்கு இப்படி கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி. இங்கே வருங்க, ஊறுகாய் கூட அவன் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் கொடுத்துருக்கான். நான் போதுண்டான்னு சொன்னால் கேட்கல. இங்கே வருங்க, மீன் ஊறுகாய் நிறைய கொண்டு வந்திருக்கான். வேண்டாண்டா, இல்லைங்க சேச்சி, அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால். இங்கே வருங்க, இது வந்து நம்ம அரைச்ச புதினா துவையல். வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தாளிச்சிருக்கேன். சூப்பராக. வாங்க சாப்பிட்லாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.